ஹாய், வெல்கம் டு தமிம் ரியாலிட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். இது எதை பத்தினதுன்னா, இப்ப நம்ம இந்த ஏஐ ஜாப், அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நிறைய ஸ்கேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பத்திலாம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, யாருக்கு இந்த ஏஐ மூலியமா வேலை போக போகுது, யாருக்கெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது, இதை பத்திலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ இதை பத்தி தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது தான் அதுல நிறைய விஷயங்கள் ரொம்ப புதுசாவும் என்ன இதெல்லாமா, இவங்களுக்கெல்லாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தோணுச்சு. சரி, அதை பத்தி கொஞ்சம் பேசலாமே, என்ன தப்பு இருக்கு. சேத்தல டாபிக் என்ன தெரியுமா? ஏஐ. ஏஐ வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அது ஆல்ரெடி நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த லிஃப்ட் டிரைவிங்ல வந்து ஊபர், லிஃப்ட் எல்லாம் ஓட்டுறோம் இல்லையா? ஸோ அதுல வந்து ஆல்ரெடி ஒரு இந்த வேவ் லென்த் கார் சம்திங் இது இருக்கு ஊபர்ல. அதை புக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக். உள்ள டிரைவர்லாம் இருக்க மாட்டாங்க, வந்து பிக்கப் பண்ணிட்டு போகும். நான் முடிஞ்ச அந்த கிளிப்பு கூட போடுறேன், அந்த வீடியோ ஏதாவது கிளிப்பு ஃபோட்டோ இருந்தா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களே கிடையாது. அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஷார்ட் ட்ரிப்புக்கு ஒரு 45 நிமிஷம் டிரைவிங்க்கு $10 போயிட்டு வந்துடுறாங்க தவ. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இது பண்ண முடியும்? இப்ப அது அது பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம்ல தான் கொஞ்சம் காசு பார்க்க முடியும். லாங் டேர்ம்ல போனா நம்ம நிக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 50 சென்ட்ஸ் தான் நிக்கும். ஓகேவா? லாங் டேர்ம் போனோம்னா 50 சென்ட்ஸ் பர் மைலுக்கு தான் நமக்கு நிக்கும். அதுவே ஷார்ட் டேர்ம் போனோம்னா தான் நமக்கு வந்து அட்லீஸ்ட் $1, ஒரு சமயம் $1.50 கூட நிக்கும். $1.50 கூட நிக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு கை போகுது. இதுக்கு அடுத்தது இப்ப அஃபெக்ட் ஆக போகுது. ஆக்சுவலா இதை பத்தி நான் ஒருத்தவங்கிட்ட ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். எனக்கு இப்பதான் அதுவும் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் வந்து லிஃப்ட் ஓட்டும் போது ஒரு லாயர் ஒருத்தரை மீட் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட என்னங்க எங்க ஜாப் ஒர்க் பண்றீங்க, நான் கொஞ்சம் சேர்ந்தோடனே நிறைய பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னங்க, என்னாச்சு, எப்படி போகுது, என்ன லைஃப், என்ன பண்றீங்க, ஒர்க் பண்றீங்க, என்ன இங்கிலீஷ்ல தான். அவங்க அமெரிக்கன் தான். ஸோ அவர் சொன்னாரு, இந்த மாதிரி இந்த இதுல ஒர்க் பண்றேன், நான் லாயர் இது. ஆனா இப்போ வந்து லாஸ்ட் 1 இயரோ 1.5 இயரோ அவர் வந்து இந்த ஏஐக்கு வந்து ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அப்படின்னா இல்ல, நான் அடுத்து வந்து ஏஐ தான் சொல்லி முடிவு பண்ணிட்டு என்னுடைய லாயர்ல இப்ப இந்த கேஸ்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் ரிப்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி இது பண்ணி அதை வந்து ஏஐக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அந்த இதில் வந்து நான் இன்புட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து அது எப்படி ஒர்க் ஆகும், என்ன ஏதுன்றத ஃபுல்லாக அது நான் லான்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி தல, இது எப்படி தல, இது என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், என்ன ஏதுன்ட்டு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ அவங்க வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இதுல வந்து பர்டிகுலரா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம், ஒரு கேஸை பத்தின ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி அதே மாதிரி கேஸ் சிமிலரா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜூனியர் இவங்கெல்லாம் வந்து சர்ச் பண்ணுவாங்க. நான் அது எல்லாத்தையும் இதுக்குள்ள இம்போர்ட் பண்ணதுனால இப்போ நான் இந்த கேஸை பத்தின டீட்டெயில், இப்போ ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸை வந்து நான் இதுல போட்டேன்னா அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா எனக்கு எல்லா இம்ப்ளிமெண்ட்டையும் அதுவே எடுத்து கொடுத்துருது. அதுவே எடுத்து கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா அதை பத்தின டென்ஷன் கிடையாது. இப்ப நான் அதுக்கு வந்து நான் ஒருத்தரை ஹையர் பண்ணி அவங்க வந்து அதை சர்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால நான் தனியால இப்ப இந்த ஒர்க்கை பண்றதுக்கு எனக்கு இப்ப அந்த ஏஐ சப்போர்ட் பண்ணுது. அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் நான் லான்ச் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், அப்ப அந்த ஜூனியர் இப்ப புதுசா வரவங்களுக்கு இந்த லாயர் இப்ப நீங்க சேர்ப்பீங்க இல்லையா, நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கத்துக்கணும், வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னு. இல்ல, இனிமேட்டுலாம் வந்து அந்த ஜாபுக்கு வந்து இனி ஆட்கள் பெருசா தேவைப்பட மாட்டாங்க. அது எப்படிங்க இனிமேட்டு பெருசா தேவைப்பட மாட்டாங்கன்னு சொல்றீங்க? அது இதனால எதுவும் பாதிப்பு இல்லையா? இதனால அடுத்த இல்ல, அப்பா அவர் சொன்னதுதான். இல்ல, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த நார்மல் சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நிறைய பேரோட ஜாப் பேசிக்கா போகுது, அது உண்மை. ஏன்னா நானே வந்து அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்ப என்னோட கேஸ் வந்து இப்ப இந்த கேஸ் நடக்குதுன்னா இதை பத்தின ரிலேட்டடான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இதுல நான் அப்ளை பண்றேன். அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷத்துல
அது எனக்கு கிட்டத்தட்ட ரெஃபரன்ஸ். நான் அதுலயும் பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு இந்த லைனுக்கு இந்த இதுக்கானது மட்டும் சொல்லு அப்படின்னா, அதோட அந்த பாயிண்ட்ட ஃபுல்லா ரொம்ப கிளியரா சொல்லுதுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த கேஸ நான் ஆர்குமெண்ட்ல வைக்கும்போது, எனக்கு அதுக்கான பலன் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. ஈவன் எனக்கு 4 ஜூனியர் வந்து அசிஸ்டன்ட் இருந்தாங்க. இப்ப என் கையில பாத்தீங்கன்னா, ஜூனியர் யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்கு ஒரே ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க மட்டும் தான். மத்தபடி நானு, அவங்க, அப்புறம் என்னோட ஏஐ திங்ஸ். அவர் ஏதோ அதுக்கு பே பண்ணி, அது ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணி வச்சிருக்காரு. நான் அப்ப அவர்ட்ட பேசினப்ப தான் தெரிஞ்சது. எந்த அளவுக்கு ஒரு அதாவது இந்த இந்த உலகத்துல ஏஐ எவ்வளவு முக்கியன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா அவர் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் அதை வச்சு நிறைய கேஸ் ஆல்ரெடி சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு இது கரெக்டா தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுல எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு லாபம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் என் கிளைண்ட் அதிக ஃபீஸ் வைக்கல. என்னுடைய கிளைண்ட் இப்ப அதிகமாயிட்டாங்க. ஏன்னா நான் தான் விலை கம்மியா பண்றேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் விலை கம்மியா பண்ணல, எனக்கான எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதனால நான் அவங்க கிட்ட அவ்வளவு வாங்க வேண்டிய அவசியம் இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு. என்னடா பெர்ஸ்பெக்டிவ்? ஏய், யாரா நீங்க, எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலே வந்து இந்த வேர்ல்டு எங்க போகுதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. நீ இரு, இல்ல, இருக்காத, இருக்காத, என்ன வேணா பண்ணலாம் தல. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஒரே ஒரு விஷயம்தான். இந்த வேர்ல்டு growth ஆகிக்கிட்டே தான் இருக்கும். என்ன ஒரு சில பேர்னால கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனா growth யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அது தெளிவா புரிஞ்சு போச்சு. சரி, இதுக்கு அடுத்த லெவல் என்ன ஏது அதை பத்தின டீட்டெயில் எல்லாம் கேட்டு, சரி இதை பத்தி என்ன நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடும் போதுதான், ஸோ இந்த ஆஃபீஸ் இதுல வந்து என்ட்ரிஸ்லாம் போடுவாங்க இல்லையா. ஸோ இந்த டேட்டா இவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த இந்த பேஷண்ட் வந்து இத்தனை நாள் இருந்தாங்க, இந்த ரிப்போர்ட்டு, இது எல்லாத்தையும் அவங்க வந்து மேனுவலா அதில் என்ட்ரி பண்றது பதிலாக இப்போ என்ன பண்றாங்கன்னா ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு ஏஐக்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அது அந்த ரிப்போர்ட் வச்சுக்குது. ஸோ ஒன்ஸ் டாக்டர் வந்து ஒரே ஒரு டேப், இந்த டேப் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல அந்த பேஷண்டோடைய கியூஆர் அந்த இதை ஸ்கேன் பண்ணோன்னே மொத்த வரலாறும், இதுக்கு முன்னாடி அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க, இல்ல இது பண்ணிருக்காங்க, என்ன சின்ன விஷயம்னாலும் அதுல ரெக்கார்ட் ஆயிடுது. ஸோ இதனால அந்த டாக்டருக்கு என்ன, மொத்தத்தையும் அனலைஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி அந்த ஏஐ வந்து இப்ப இவங்க இந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்கன்றத வரைக்கும் சொல்லிடுது. இவங்க டாக்டர் இப்ப இருக்கிற என்ன பொசிஷனு, பிளட் ப்ரெஷர், இந்த இது எல்லாத்தையும் செக் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டீட்டெயில் ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியுதுங்க. இல்ல புரியல. இப்ப அந்த டாக்டருக்கு தேவையான நர்ஸே தேவையில்லாம போறாங்களா? வெறும் ஊசி போடுறதுக்கு மட்டும்தானா? எல்லாமே மாறுது பாத்தீங்களா. இப்ப முன்னாடி என்ன பண்ணுவாங்க, டாக்டர் வந்துட்டு இந்த பேஷண்டோட டீட்டெயில் எல்லாம் எடுக்கிறதுக்கு நர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நர்ஸ் எல்லா எக்ஸாமினேஷனையும் முடிச்சு இது பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு டாக்டர் கிட்ட வருவாங்க. டாக்டர் அதுக்கு அப்புறமேட்டு அவங்க அந்த இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ப இருக்கிறது முன்னாடி இருந்து. ஆனா இப்ப அந்த 75% ஜாப ஏஐ முடிக்குது. ஏஐ முடிச்சிச்சுன்னா இது எல்லாமே கிளியரா உண்மையா நடக்குமான்னு கேட்டா அதுல 1008 டவுட் இருக்கு. அது நான் எதுவுமே சொல்லல. ஆனா வந்து அப்ப அந்த இடத்துல அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வேலை போகுதுங்க. அது வேலை போகுதுன்றதை விட அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை வந்து அந்த சிஸ்டம்ல என்ட்ரி பண்றது மட்டும்தான் வேலை. இப்ப இன்னும் அட்வான்ஸா எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து பிபி செக்கிங், சுகர் செக்கிங் எல்லாமே வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏஐ மெஷர் பண்ணி எல்லாத்தையும் டைரக்டா அந்த வெப்சைட்டுக்கு அவங்களுடைய பேஷண்டோட கியூஆர் கோடுக்கு டைரக்டா எல்லாத்தையும் அமுச்சு விட்டுருது. ஸோ அந்த இடத்துல பல பேரோட ஒர்க் ஜாப் என்வாயர்மெண்ட் போகுது. சரி, இந்த ஃபீல்டு டாக்டர் தொட்டாச்சா, டாக்டர் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அடுத்தது லாயர் இண்டஸ்ட்ரி, ஓகேவா. இதுக்கு அடுத்தது இன்னொரு இப்போ வந்து காப்ஸ்க்கான சைடு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரா இதெல்லாம் செட் பண்ணிடுறாங்க. ஸோ கேமரா இதெல்லாம் செட் பண்ணி ஓகேவா, ஸ்பீட் லிமிட்டுக்கு இந்த இதுக்கு எல்லா இடத்தையும் டிவைஸ் வச்சிருவாங்க. அது வந்து வார்னிங் லெட்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் இது போட்டுட்டு அந்த எல்இடியில வந்து காமிக்கும். இங்க வந்து 45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும், 45 மைல்ல தான் போகணும் அப்படின்ட்டு. நீங்க வந்து 45க்கு மேல போச்சுன்னா அது வந்து ரெட் வார்னிங், எல்லோ வந்து அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் நீ அதிகமா போறன்ட்டு. நம்ம அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்லோ பண்ணிடுவோம்.
இப்போ நீங்க ஓவர் த ஸ்பீடு 52 கிட்ட போறீங்க அப்படின்னா அது ரெட்ல ஃபிளாட் ஆகும். ஸோ அப்போ நீங்க இன்னும் ஸ்லோ பண்ணி அந்த இடத்த ரீச் ஆகுறதுக்குள்ள நீங்க வந்து அந்த 45க்குள்ள வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா திருப்பியும் அதே ரேசிங்ல நீங்க போனீங்கன்னா அந்த ஃபிளாஷ் என்ன பண்ணும்னா பின்னாடி கேமரா இருக்கு. அந்த கேமரா உங்களுடைய வண்டி நம்பரை வந்து ஃபிளாஷ் பண்ணி எடுத்துக்குது. எடுத்துட்டு இது காப்ஸ் காமிச்சு வரும்னா கிடையாது. இந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா டைரக்டா அந்த காரோட ஐடி நம்பர் இருக்குது இல்லையா, அதுல வந்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணுதுன்னா டைரக்டா வீட்டுக்கு அமைச்சிருது. ஆமாங்க, அந்த லெட்டரை லிட்ரலி அதுவே வந்து இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இந்த இதுல இதுதான் வீடியோ ஷாட்டு, ஃப்ரண்ட் வீடியோவையும் எடுத்து பேக் வீடியோவும் எடுத்து அந்த வீடியோக்கான ஃபோட்டேஜா மாற்றி அந்த ஃபோட்டேஜை எடுத்து அதுக்கான கியூஆர் கோடையும் கொடுத்து இன்கேஸ் நீங்க வீடியோ பார்க்கணும்னு நினைச்சா அதுக்கான கியூஆர் கோடையும் கொடுத்து நீட்டா நமக்கு மெயில் பண்ணிடுறாங்க. யூஎஸ்பிஎஸ் மூலயமா வந்துடுது. அதாவது நம்ம ஊர்ல போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இந்த ஊர்ல யூஎஸ்பிஎஸ். ஸோ அது மூலயமா நமக்கு வந்து அந்த போஸ்ட் வந்துடுது. என்ன என்ன நடக்குது இல்ல, புரியலப்பா, புரியல. இப்ப ஒரு போலீஸ்காரங்க நின்று அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி ஸ்டாப் பண்ணி அதுக்கு அடுத்தது அவங்க லெட்டர் எழுதி இன்னும் அதெல்லாம் கிடையாது. நோ மோர் நோ மோர். அந்த 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 கான்செப்ட்லயே போகாத பஸ். அதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்குது. நீ என்ன அங்க போய் இருக்கிற, இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி ஏஐ வந்து வேற லெவல்ல அது மாஸ் பண்ணுதுங்க. அதை எந்த அளவுக்கு போலீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு புரியுது அவங்களுக்கு. இப்ப நீங்க அந்த வண்டியை வந்து ஸ்பீட் லிமிட்ட கொய்யாத அங்க பார்த்து நீ ஸ்லோ பண்ணிரு, நீ கவலையே படாத, ஸ்லோ பண்ணிரு, போயிட்டே இரு. காரணம் பண்ணலன்னா வீட்டுக்கு லெட்டர் வந்துடும். வீட்டுக்கு லெட்டர் வந்து அதுல வந்து உங்களுக்கு கோர்ட் டேட் வந்திருக்கும். நீங்க கோர்ட்டுக்கு ஆஜராகணும்னா நீங்க எந்த இடத்துல பாஸ் பண்ணீங்களோ அந்த இடத்தோட கோர்ட்டுக்கு தான் போகணும். எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அங்க போய் ஒன்னு ஃபைன் கட்டணும்னா ஃபைன் போடுவாங்க. இல்ல இதுக்கு வந்து நீ கோர்ட்டுக்கு தான் வரணும்னா நீங்க கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். வேற வழியே கிடையாது. யாரு சாமி நீங்க? எங்கப்பா இருக்கிறீங்க? என்னதான் நடக்குது இங்க? இல்லதுல எவ்வளவு கிளியரு. ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா? இல்ல மிஸ்லீடிங் பண்ண எதுவுமே புரியலதுல. வக்கீலு அவுட்டு, இதுல மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அவுட்டு, என்ன போலீஸ் சைடு அவுட்டு. என்னடா நடக்குது இங்க? இதெல்லாமே நான் ஸ்கேர் பண்றதுக்காக சொல்லுங்க. பிராக்டிகலா என்ன நடக்குது நான் இங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறத சொல்றேன். ஓகேவா? என்னடா நீ ஓவரா மிகை பத்தி சொல்ற? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் பாஸ். எனக்கு தெரிஞ்சதையும் தெரிஞ்சுக்கிட்டதையும் சொல்றேன். ஓகேவா? அடுத்தது அடுத்து என்னது? நதிகள்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சொல்லுங்க. அதேதான் ரியல் எஸ்டேட். அது இன்னும் சூப்பரான விஷயங்க. இப்ப ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடம் முடிவு பண்றீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணா இந்த ஏஐக்குள்ள இந்த இதுக்குள்ள போயிட்டு உங்களுடைய பட்ஜெட்டு, உங்களுடைய எஸ்எஸ்என் நம்பரை தவிர உங்க இன்கம், உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு, இதை நான் ரியல் எஸ்டேட்னு சொல்ல மாட்டேன், மொத்தத்துல உங்களுடைய லோன் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு உங்களுடைய லோன் ப்ராசஸ். ஸோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ, உங்களுடைய இது லோன் எவ்வளோ, எவ்வளோ உங்களுடைய பட்ஜெட்டு, எவ்வளோ உங்க மந்த்லி எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த ஒரு ஏஐக்குள்ள நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஓகேவா? மற்ற இதையும் இல்ல ஃபுல்லா போட்டுட்டு உள்ள போட்டுட்டு எடுக்கிறீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அதை வந்து நீட்டா அதுல வரிசையா அப்லோட் பண்ணிட்டே வரீங்க. அப்ப நீங்க ஏஐடி கேக்குறீங்க, ஹே இப்ப வந்து நான் ஒரு கார் வாங்க முடிவு பண்ணிட்டேன், இல்ல இந்த இடத்துல நான் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்க முடிவு பண்ணிட்டேன், இல்லைன்னா எனக்கு சொந்தமா ஒரு லேண்ட் வாங்க முடிவு பண்ணிட்டேன், அப்படி இல்லைன்னா ஒரு பிசினஸ் நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தின டீட்டெயில தெரிஞ்சுக்கணும். என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ள இது உட்காருமா, எவ்வளவு பட்ஜெட் நான் போடலாம், இந்த ஏரியாலனா எவ்வளவு பட்ஜெட், இந்த கார்னா என்ன பட்ஜெட், இதை எப்படி என்னால பாசிவ் இன்கமா மாத்த முடியும். இவ்வளவு கேள்வியும் நீங்க இவ்வளவு டீட்டெயிலா உங்களோட உண்மையான டீட்டெயில் பக்காவா கொடுத்தீங்கன்னா இவ்வளவுத்தையும் பண்ண முடியுதுங்க. லிட்ரலி இது எல்லாமே பக்கா உண்மை. எதையும் நான் மிகைப்படுத்தி தான் சொல்ல, நானே சர்ச் பண்ணேன், எல்லாத்தையும் நான் பண்ணதை வச்சுதான் சொல்றேன். ஏன்னா அது என்ன ஸ்கெட்ச் கொடுக்குதுன்னா, நீ வந்து இது பண்ற இவ்வளோ, ஆனா உன்கிட்ட வந்து இவ்வளவுதான் மிச்சமா இருக்குது, இதை வச்சு நீ இந்த இடம் வாங்குறது இப்ப வந்து இது கிடையாது. அதுக்கு நீ என்ன பண்ண,
இதை வந்து அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குது. ஸோ இதுல நீ இந்த மாதிரி போடு, உனக்கு இத்தனை பர்சன்டேஜ்ல உனக்கு ரிட்டர்ன் வரும். இது அது டீட்டெயிலாக ரொம்ப கம்ப்ளீட்டா இருந்தது, அதெல்லாமே எனக்கு டீட்டெயிலாக சொல்லுது. ஸோ அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு, உன்னோட கிரெடிட் ஸ்கோர் இந்த ரேஞ்சில் இருக்கு, நீ வந்து என்ன பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு உன் கிரெடிட் ஸ்கோரை இவ்வளோ லெவலுக்கு எடுத்துட்டு வா. அப்படி நீ எடுத்துட்டு வந்தனா உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லேபிலிட்டியா உனக்கு இன்னும் அதிகப்படியானது கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, நீ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஏரியால பார்த்தனா உனக்கு இவ்வளவு காஸ்ட்லியா வரும், அதுக்கு பதிலாக நீ இந்த ஏரியால பாரு, நீ கொஞ்சம் டிரைவ் பண்ணி போற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அதை வச்சு நீ ஃபியூச்சர்ல அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து. டேய், யாரு சாமி நீங்க? எங்கடா இருக்கிறீங்க? யாரா நீங்க? புரியலடா. அதாவது இப்ப நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு, தலை நான் இடம் வாங்கினா நிறைய தலை, என்ன தலை உங்க ஐடியான்னு சொல்லி கேட்டேன்னா, ஆமா அது சொல்லும். அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவாரு, இல்லைன்னா அவங்க தெரிஞ்சவங்க மூலமா ஏதாவது பேசுனதை சொல்லுவாங்க. ஆனா அதுல இருக்கிற மொத்த பாசிபிலிட்டியும் ஒருத்தன் சொல்றான்னா அவன் தான் ஏஐ. இல்லடா, புரியலடா. டேய், யாரா நீங்க? எங்கடா இருக்கீங்க? தலை வேற லெவல்ல க்ரோ அப் ஆகுறானுங்க தலை அவனுங்க. அப்போ ஆனா எதையுமே கம்ப்ளைண்ட் தான் பண்ணதில்ல, இது எல்லாமே நான் யூஸ் பண்றதுனால தான் சொல்றேன். எனக்கு அவ்வளவு விஷயம் டீட்டெயிலா புரிஞ்சிருக்குது. புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிடிச்சி இருக்குது. நான் வந்து கியூரியாசிட்டி எனக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. நான் வந்து ரொம்ப கியூரியாசிட்டியான ஆளு. எனக்கு எல்லாத்துலயும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். என்ன 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 நடக்குது, என்ன நடக்குது, எப்படி 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 புரிஞ்சுக்க. அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது ஒண்ணு தேடிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய தேடல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் கேள்வி கேட்கணும்னா எல்லாருக்கும் இதுக்கான பதில் தெரியுமானா கிடையாது, ரியாலிட்டி கிடையாது. ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பதிலும் தெரியாது. இப்ப டாக்டருக்கு சம்பந்தமானவங்க கிட்ட நான் டாக்டர்கிட்ட தான் பேச முடியும், வக்கீலுக்கு சம்பந்தமானவங்க நான் வக்கீல்கிட்ட தான் பேச முடியும், இல்ல இவங்களுக்கு சம்பந்தமானதை நான் அவங்க கிட்ட தான் கேட்க முடியும்னு இருக்குது. ஆனா நீ என்ன கேள்வி வேணா கேள்வி, நான் இருக்கிறேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் கொண்டு வரேன். ஆனா எனக்கு தெரியாததை கேட்டேன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு வரேன்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொண்டு வரான்டல, அவன் தான் ஏய். யாரு சாமி நீங்க? யாரா? எங்கடா இருந்தீங்க? அதே மாதிரி இது எப்படி க்ரோவ் அப் ஆகுது? அதாவது நான் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஒரு கட்டம் வரைக்கும் நீங்க வேலை பார்க்கணும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்க மணி தான் ஒர்க் பண்ணணும். அதை நான் ரொம்ப 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 நம்புற ஆளு. ஓகேவா? ஒரு கட்டம் வரைக்கும் நீங்க கண்டிப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது தப்பு கிடையாது, அது ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஆகும்னா, நீங்க வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, உங்க மணி தான் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். நான் இதை ரொம்ப வருஷமாவே யோசிச்சு அதை நான் பேசக்கூடிய ஆளு. ஓகேவா? இந்த ஏஐ அவன் எக்ஸாக்டா அதாங்க அப்ளை பண்றான். எப்படின்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றது நம்ம தான். ஓகேவா? நம்ம க்ரோத் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஓகேவா? அது கரெக்டா அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் போகுது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு யார் வேணும்னா இன்னொரு ஏஐ டெவலப் பண்ணணும். அது எப்படிடா தம்பி, அது எப்படா ஒர்க் ஆகும் என்னன்னு கேட்டா, தல அது உண்மையிலே சூப்பரா ஒர்க் ஆகுது தல, சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளோ டீட்டெயிலா ஒர்க் ஆகுது. அதாவது இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஓகே, இங்க இருந்து இப்ப நான் இந்த இடத்துக்கு போகணுன்றதுக்கு எனக்கு ஒரு வெப்சைட் சர்ச் எல்லாம் கேட்டு இருந்தேன். நான் வந்து இந்த வெப்சைட்ல இந்த இதெல்லாம் பார்த்தேன், இதுக்கெல்லாம் இது, இந்த காரோடைய ப்ரைஸ் இது, இந்த லேண்டோட இது, இது எல்லாத்தையும் மொத்தமா ஒரே கேள்வியா போட்டு எனக்கு அதுக்கான சர்ச்சிங் வெப்சைட்டு, அதுக்கான விஷயங்கள், அதுக்கான மொத்த டீட்டெயிலும் கரெக்டா அக்யூரேட்டா எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த ஏஐ என்ன பண்ணுச்சுன்னா, நான் இதை வந்து ஒரு 3 ஏஐ செக் பண்ணேன், ஜெமினை, சாட்ஜிபிடி, இந்த மாதிரி 3 இதுகிட்ட செக் பண்ணேன். 3 பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஆன்சர் வந்து டிஃப்ரெண்டா இருந்தாலும் அது சர்ச் பண்ண வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒரே வெப்சைட்டா இருந்தது. இது எப்படின்னா, ஏன்னா அந்த வெப்சைட்ல தான் இப்போதைக்கு அதுல நம்ம இந்த இடம் வாங்குறதுக்கானது, அந்த ப்ரைசிங் லிஸ்ட் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையும், ஆனா இது எல்லாமே அந்த ஏஐ மூலியமா சர்ச் பண்ணிட்டு அந்த சர்ச் இன்ஜினை ஓப்பன் பண்ணி அந்த சர்ச் இன்ஜினுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ள நம்ம போட்டிருக்க டீட்டெயில் எல்லாத்தையும் அது மேட்ச் பண்ணி எனக்கு இந்த வருஷம் காரு, இந்த வருஷம் இது, இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்கணும், இது கீழே இருக்கணும், இந்த பட்ஜெட்டு, அது அது எல்லாத்தையும் அந்த ஏஐ கூட இருக்கிற சாட்ஜிபிடி
எது அது கூட பேசி, அதுல இருந்து அந்த கொட்டேஷன் எடுத்துட்டு வந்து, அதுல ஃபில்டர் பண்ண 4 காரையும், இந்த இடத்துல இந்த 2 எடையும், உன்னோட கேஸ் ஃபைல் இந்த மாரி இருக்குன்னு சொல்லி அதையும், நீ வந்து இப்ப இந்த இடத்துல இந்த லேண்ட் வாங்குறது, இது வொர்த்தா? அடுத்த 10 இயர்ஸ்ல எப்படி இருக்கும்? இந்த மாரி நான் மொத்த கேள்வியும் ஒண்ணா போட்டு கசக்கி போட்டு கேட்டிருந்தேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. அதுக்கு நான் திங்கிங் இது யூஸ் பண்ணியிருந்தேன். நல்ல நாலேட்ஜ் எடுத்து, டைம் எடுத்து சொல்லி பண்ணி எனக்கு சொல்லிக் குடு அப்படின்ட்டு. ஸோ அது நல்லா திங்க் பண்ணி, மொத்தமா எனக்கு ஒரு பேராகிராஃப் எனக்கு வந்து இத பேராகிராஃபா ரெடி பண்ணு, அட் த சேம் டைம் எனக்கு ஒரு பிடிஎஃப்பா ரெடி பண்ணி குடுன்னு சொல்லி அதுகிட்ட கேட்டோனே, அது 2யும் பண்ணி செஞ்சு எனக்கு கையில குடுத்துச்சு. ஏய் யாரு சாமி நீங்க? இவ்ளோ டீட்டெயிலா பண்றீங்க? டீட்டெயில் மீன்ஸ் சும்மா கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்ல. பக்கா டீட்டெயில். நீங்க அதுல இருந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கண்டே பிடிக்க முடியாது தல. அவ்ளோ கிளியரா இருக்கு. இதுதான் என்னை இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ண விஷயம். சரி இத பத்தி பேசலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இத பத்தின வேற ஏதாவது விஷயங்கள், இல்ல வேற ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். இல்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றேன். இத எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணத நான் என்ன இப்ப பண்ணியிருக்கிறேனோ, அத நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இதுல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டத நான் ஏஐட்ட கேட்டு, ஏஐட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணத உங்ககிட்ட நான் இது இது பண்ணியிருக்கேன். டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பாப்போம் தல. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் அப்படியே இந்த சப்ஸ்கிரைப்லாம் கொஞ்சம் 10,000 கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறேன். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு ஆசை இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஓகே தல பாய். பாப்போம். ஹேவ் அ குட் ஒன்.